ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நண்பர்கள், ஒரு உறவுகள் பக்கபலமா இருப்பாங்க. நம்மளுடைய கும்பராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் நண்பர்களும், சகோதரர்களும் ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மனதில் இருப்பத பெரும்பாலும் நண்பர்கிட்ட இவங்க பகிர்ந்துக்குவாங்க. அதே நேரத்தில் ரொம்ப நண்பர் கூட நெருங்கி பழகுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிடையாது. ஒரு சில நண்பர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. நிறைய நண்பர்கள் நண்பர்களோட சுற்றுறது, வெளியில் போகிறது, ஜாலியாக இருக்கிறது, இதெல்லாம் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் செய்ய மாட்டாங்க. அப்படியே வெளியில் போனாலும் அது பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு வேலை விஷயமாக தான் வெளியில் போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கும்பராசிக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த ஆவணி மாதம் முடிகிறதுக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போது, அது சாதகமான மாற்றமாக பாதகமான மாற்றமாக, இந்த காலகட்ட சூழல் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த கும்பராசிக்கு நண்பர்களாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அப்படின்னு பார்க்கும்போது துளாராசி ரொம்ப நண்பராக அமையறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அதோடு மிதுனம், தனுசும் கூட இவங்க கூட நட்புணர்வு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க கூட பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த புரிதல் உணர்வு அதிகமாகும். மிதுனமும் துலாம் காற்று ராசி, அதனால் நல்ல ஒரு புரிதல் உணர்வு அதிகமாகும். தனுசு நெருப்பு ராசியாக இருந்தாலும் இவங்க எடுக்கிற முடிவுகளும் அவங்க எடுக்கிற முடிவுகளும் பார்த்திங்கன்னா ஒத்துப்போகும். அந்த அளவுக்கு தான் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனி பகவானாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக பயணித்தாலும் ஒரு நிலையான பயணத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எடுக்கிற அடியை அப்படியே நிலையாக இருக்கணும், ஒரு ஆணித்தனமான ஒரு அடியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்பவுமே நம்மளுடைய கும்பராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்லா இருந்தால் போதாது, அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இப்பயே பிளான் பண்ணி வைப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக எதிர்காலத்தை பற்றி அதிகமாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கும்பராசியில் எந்த கிரகமே நீச்சமோ உச்சமோ அடையாததுனால பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக யோசித்து தான் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். கும்பத்தில் குரு உச்சம் அல்லது நீச்சமும் எதுவுமே இல்லை. அதே நேரத்தில் இந்த கும்பம் ராசிநாதன் சனி பகவானாக இருக்கிறதுனால ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. நல்ல கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. தன்னுடைய பொறுப்பு, தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்வாங்க. தன்னுடைய தாய் தந்தையாரை பத்திரமா பார்த்துக்குவாங்க. உறவுகளை ரொம்ப நேசிப்பாங்க. தன்னுடைய உடன்பிறப்புகள் இருக்குது அப்படின்னா கூட அவங்களுக்கு வேணுங்கிற அந்த நல்லது கிடத்துக்கெல்லாம் தேவையான உதவிகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் தான் முன்னேறினா போதாது, தன்னை சார்ந்த உறவுகளும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களில் நம்மளுடைய கும்பராசி என்பர்களும் ஒருவங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கும்பராசி என்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை கடினமாக உழைச்சாவது அந்த வேலையை கரெக்டான டைமில் முடிக்கணும் அப்படின்னு கரெக்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக, நல்லா கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த காலகட்ட சூழல் இவங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் வக்கிரகம் பெற்று அமர்ந்திருக்கிறார். குடும்ப சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே நேரத்தில் எந்த உறவு உங்களுக்கு எடுபடியாக உங்களை எதிர்த்தோ நின்றுச்சோ அந்த உறவு இந்த காலகட்டத்தில் உங்களை அனுசரித்து போகும். அதே நேரத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்களே உங்ககிட்ட மன்னிப்போ ஒரு சாரியோ கேட்டுட்டு அவங்களே வழிவிடுவாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். வளர்ச்சியில் எதெல்லாம் தடையாகவும் இடையூறாகவும் இருந்துச்சோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பொதுவாக உங்களுடைய ராசிக்கு ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. குறிப்பாக இந்த கும்பராசிக்கு இந்த ஆவணி முடியறதுக்குள்ளே ஏதாவது ஒரு சுப நிகழ்வோ சுப காரியமோ நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அது உங்களுடைய வீட்லேயே இருக்கலாம், அல்லது நீங்கள் எங்கேயாவது வெளியில் ரொம்ப நெருங்கிய உறவுகள் விஷயத்திலேயே ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு முக்கியமாக ஒரு சில பொறுப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுப்பாங்க. அதை கண்ணுங்கருத்துமாக ஹேண்டில் பண்ணி நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ராகு கேது இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அந்த ராகு கேதுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு நீங்கள் போய் வழிபாட்டு வர்றது ரொம்ப நல்லது. இப்படி
ராகு கேது சிறப்பு தலங்களுக்கு போய் நீங்கள் ஒரு சில வழிபாடு முறைகளை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் ராகு கேது தலங்களுக்கு போக முடியல அப்படின்னா கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ராகு கேதுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் அமையும். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் கூட ஏதாவது புற்று இருக்குது அப்படின்னா அந்த புற்றுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு பால் ஒரு முட்டை இதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அந்த அம்மனை வழிபட்டுடுவாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ராகு கேது இருக்கிறதுனால ஒரு சில இடைஞ்சல்கள், மனக்குழப்பம், மனதில் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழல் இதெல்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் புதன் சிம்மத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், அதுவும் செப்டம்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கன்னிக்கு உச்சம் பெற்று அமரும் போது நல்ல ஒரு யோக பலன் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய கும்பராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் புதன் உங்களுடைய ராசிக்கு 5, 8க்கு அதிபதியானவர். அவர் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் போது புத ஆதித்ய யோகம் ஏற்படும். அந்த புத ஆதித்ய யோகம் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணை வழியில் கூட ஏதாவது ஒரு வருமானமோ அவங்க மூலிமா ஒரு நல்ல விஷயமோ இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் ஏதாவது ஒரு மனக்கசப்பு இருக்குது, ரொம்ப நாளாக அவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னா அந்த மனக்கசப்பு கொஞ்சம் மாறும். உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். கரைந்த சேமிப்பெல்லாம் மீண்டும் மீட்டுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமையும். பிள்ளைகளுடைய படிப்பு சம்மந்தமாக நீங்கள் எந்த முடிவு எடுத்தீங்கனாலும் அது ஒரு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். கல்யாணம் சம்மந்தமாக ஒரு சில முயற்சியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு அது சம்மந்தமான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் வரன் பார்த்துட்டு இருக்கேன், நல்ல ஒரு வரன் அமையலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஆவணி 15க்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு கூட அந்த வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில நபர்கள்லாம் புதுசாக அறிமுகமாவாங்க, அவங்க மூலிமா பொருளாதார நிலை படிப்படியாக உயரக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் திருமால், லட்சுமி, அனுமான வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப இனிமையான காலகட்டமாக அமைந்திருக்கு. திருமால், லட்சுமி தேவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓ மகாலட்சுமி தாயாரை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. ஆவணி 15க்கு அப்புறம் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு சுக்கிரனும் சாதகமான இடத்துல அமர போகிறார். துளாராசிக்கு செல்ல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4, 9 இந்த இடத்துக்கு அதிபதியானவர். 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்தில் அமரும் போது நல்ல பலன் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெற்றோர் வழி உறவுகளால் ஒரு சில விரிசல்கள், ஒரு சில மனக்கசப்புகள் இருந்தது இல்லையா, அந்த மனக்கசப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். பிள்ளைங்க விஷயத்தில் கூட உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். பாக்கியஸ்தானம் பலமாக அமரும் போது எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நிறைய இனிய சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து வியந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோக பலன் இந்த கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு கூட ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஆடை ஆபரணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சொத்து வாங்கி போட்டு அதை பாகப்பிரிவினை பண்ண முடியாமல் ரொம்ப நாளாக சண்டை போட்டு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி வழக்கு விவகாரங்கள்னு போயிட்டு இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் சுமூகமாக முடியக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய பேரில் அந்த வருமானம், அந்த சொத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். போட்டிகளுக்கு மத்தியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வியாபாரம், தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பழைய பாக்கியெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்து ஒரு சிலர்லாம் பிரிஞ்சு கூட திருப்பீங்களே, அவங்களாம் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும். குறிப்பாக இந்த ஆவணி முடியறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது நல்லது. அவங்களுடைய அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கும்பராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இருக்குது. குடும்பத்துக்கு என்னென்ன முன்னேற்றத்துக்கான என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்ருக்கேன், நல்ல ஒரு வரன் அமையலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுபகாரியம் கட்டாயம் உங்களுடைய வீட்டில் நடக்க
நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்க பெருமாள் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகியும் நம்பிக்கையோடு இது மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கட்டாயம் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.